ஒரு சிறிய அழகான கிராமம் ஒன்று இருந்தது. அங்கே எல்லோரும் கடினமாக உழைப்போடு அன்பும் பாசமும் நிறைந்து வாழ்வு கொண்டிருந்தனர். அந்த கிராமத்தில் அருண் என்ற ஏழை சிறுவன் வாழ்ந்தான். அவன் தாயுடன் சேர்ந்து மரக்கட்டைகளை எடுத்து விற்று வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு கனவு, ஒரு நாள் பெரிய மனிதனாகி தன் அம்மாவை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது. ஒரு நாள் அருண் காட்டில் மரக்கட்டைகள் எடுக்கச் சென்றான். அங்கே ஒரு பிரகாசமான கல் அவன் கண்ணில் பட்டது. அது சூரிய ஒளியில் மின்னும் மாயக்கல். அவன் அதை எடுக்க கல்லிலிருந்து ஒரு ஒலி பேசத் தொடங்கியது. நல்ல மனம் கொண்டவர்கள் என்னுடன் பேசலாம், அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்றது. அத்தோடு நான் உனக்கு 3 ஆசைகள் நிறைவேற்றுவேன் என்றது. அருண் ஆச்சரியமடைந்தான். முதல் ஆசையாக அவன் சொன்னான், என் அம்மா நோயினால் அவஸ்தைப்படுகிறாள், அவள் சுகமாக வேண்டும். உடனே ஒரு ஒளி மின்னி அவன் அம்மா முழுமையாக நலமடைந்தாள். அருண் 2வது ஆசையாக, என் கிராமத்தில் பசி பட்டினி நிறைந்துள்ளது, யாரும் பசியால் வாடக்கூடாது என்றான். அந்த கல் மீண்டும் மின்னி எல்லா வீட்டிலும் உணவு குவிந்தது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் அருணை வாழ்த்தினர். ஆனால் அப்போது அந்த கிராமத்தில் ஒரு பேராசைக்கார வியாபாரி இருந்தான். அவன் அந்த மாயக்கல்லை பற்றி அறிந்து அருணை ஏமாற்றி அதை கவர நினைத்தான். ஒரு இரவு அந்த பேராசை வியாபாரி அருணின் வீட்டில் களவாக நுழைந்தான். அவன் கல்லைத் தொட்டதும் கல் சொன்னது, நல்ல மனமில்லாதவரை நான் அழித்து விடுவேன் என்றது. அவனது பேராசை அவனை அச்சத்தால் நடுங்க வைத்தது. கல் தீய நெருப்பாக மாறி அவனை தள்ளி தூரமாக வீசியது. அருண் விழித்து கல்லை மீண்டும் எடுத்தான். அருண் 3வது ஆசைக்காக யோசித்தான். அவன் சொன்னான், இந்த மாயம் எனக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் பயன்படட்டும். ஆனால் நல்ல மனம் கொண்டவர்களுக்கு மட்டுமே அது பயன்பட வேண்டும். அப்போது அந்த மாயக்கல் ஒரு பெரிய மின்னலாக வெடித்து 1000 சிறு ஒளிகளாக கிராமம் முழுக்க பரவியது. அந்த நாளிலிருந்து நல்ல மனம் கொண்டவர் எங்கே சென்றாலும் அதிசயம் அவர்களோடு இருந்தது.